வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். ஸோ நீங்கள் வந்து சென்னையில் பெஸ்ட் இன்டர்ன்ஷிப்காண்டி வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ காஷி இன்ஃபோடெக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கலாம். இவங்களே என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன டாபிக்ஸ், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களோட சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் .NET அப்படின்ற இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்களை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா கான்டாக்ட் ஃபார்ம், இந்த என்கொயரி ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போனால் அங்கே C# வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லி தந்தாங்க. இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து லூப்ஸ் கான்செப்ட் அது எல்லாமே வந்துடும். அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் வரும், சரிங்களா. அண்ட் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃபல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பற்றி பார்க்கலாம். ஸோ இஃபல்ஸ் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப்ன்ற கண்டிஷனுக்குள்ளே பாஸ் பண்ணோம், அப்படி இல்லைன்னா எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்குள்ளே பாஸ் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்டீஜர் ஏல வந்து 10ன்னு ஒரு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த கண்டிஷன் வந்து நான் செக் பண்ண போகிறேன். ஸோ செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் ஆர்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 10 விட வந்து பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா, ஓகேவா. ஸோ 10 விட இல்லை வேறு ஏதாவது நம்பரை விட நமக்கு பெரிய நம்பர் ஆயிருந்துச்சுன்னா இஃப்ன்ற இந்த கண்டிஷனுக்குள்ளே பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ கன்சோல் ரைட் லைனில் வேல்யூ ஆஃப் ஏ வந்து ஹையர் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நான் ஏதாவது கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன் சிம்பிளாக. ஓகே, இது மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இஃப்ல ஃபெயில் ஆன கண்டிஷன் வந்து எல்ஸுக்கு பாஸ் ஆகும், ஓகேவா. ஸோ இங்கே வந்து எல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ ரன் பண்ண என்ன ஆகும், எனக்கு இன்டீஜர் ஆல்ரெடி 10 தான் இருக்குது. ஸோ நாங்கள் கண்டிஷன் செக் பண்ணுறப்போ இஃப்ல வந்து ஏவோட வேல்யூ வந்து 10 விட பெரிய நம்பராக இருக்கும். ஸோ ஏல என்ன வேல்யூ இருக்குது, 10 இருக்குது. ஸோ 10 விட 10 வந்து பெரிய நம்பர் கிடையாது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிரும். ஃபெயில் ஆனதும் இந்த இஃப்ன்ற இந்த பாடிக்குள்ளே போகாது, எல்ஸ்ன்ற இந்த பாடிக்குள்ளே வந்துட்டு எல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற இந்த மெசேஜ் தான் வந்து நமக்கு அவுட்புட்டில் இப்போ ஷோ ரன் பண்ணோம் அப்படின்னா. ஸோ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து எல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற இந்த மெசேஜ் தான் ஷோ ஆகும், ஓகேவா. ஸோ இதே அங்கே வந்து வேல்யூ வேறு ஏதாவது நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் 20ன்றதை நாங்கள் கொடுத்துக்கன்னா 10 காட்டி இப்போயும் நம்ம கண்டிஷன் ஃபெயில் ஆகிரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து நான் கிரேட்டர் தென் சிம்பிளை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது லெஸர் தென் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். 20யோட 10 வந்து சின்ன நம்பர் அப்படின்ற மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகி இதுக்குள்ளே எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்றது நான் ஷோ பண்ணுறக்காண்டி இப்போ ஏன்ற வேல்யூவில் 10 இருக்கு. ஸோ நாங்கள் கண்டிஷன் செக் பண்ணுறப்ப 10 அதாவது ஏவோட 20 வந்து பெரிய நம்பர் நமக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ சப்போஸ் 10 விட 20 வந்து பெரிய நம்பர் தான். அப்போ இஃப்ன்ற இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த இஃப்ன்ற இந்த பாடிக்குள்ளே வரும். ஸோ வந்ததும் நமக்கு இங்கே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட்ற இந்த மெசேஜ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும் இப்போ நம்ம ரன் பண்ணும்போது. ஸோ அதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சொல்லுவோம். இன்கேஸ் இப்போ இஃப்ல ஃபெயில் ஆன கண்டிஷன் வந்து நமக்கு டேரெக்டாக எல்ஸு போகக்கூடாது, நம்ம ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்சிஃப் இங்கே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கேற்றப்ப நம்ம கொடுத்துக்கலாம். ஏ வந்து ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக எல்சிஃப் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எல்சிஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்கேயும் செக் ஆகும் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. இப்போ நான் எனக்கு இஃப்ல வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும், சரிங்களா. 20 விட 10 தான் பெரிய நம்பர் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனதும் எனக்கு எல்சிஃப் தான் டிஃபால்ட்டாக போகும். அப்படி இல்லாமல் என்னன்னா திரும்ப ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணுறேன். எல்சிஃப் வச்சு ஏ ஈக்குவல் டு 10 தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ் ஏ 10 ஈக்குவல் டு 10 அப்போ வந்து நமக்கு இந்த எல்சிஃப்ல வந்துட்டு எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்றது நமக்கு இப்போ பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இஃபல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற இஃப் எல்சிஃப் எல்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸில் அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற ஒரு டாபிக் உள்ள வரும்.